சென்னை கோடம்பாக்கத்தில் முடிவெட்டியது சரியில்லை என்று கூறி சலூன் கடை ஊழியரை தாக்கியதாக 4 சிறார்கள் உட்பட 5 பேரை போலீசார் கைது செய்தனர். கைதானவர்கள் கோடம்பாக்கத்திலிருந்து மதுபோதையில் கடற்கரைக்கு சென்றதாகவும், இருசக்கர வாகனத்தில் செல்லும் வழியெங்கும் பெட்ரோல் பங்க் உட்பட பல்வேறு இடங்களில் ரகளையில் ஈடுபட்டது தெரியவந்துள்ளது. இதுகுறித்தான முழு விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். நேற்று கோடம்பாக்கம் பகுதியில் ஒரு டீ கடை ஒன்று சூறையாடப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பிரியாணி கடை ஊழியரை கத்தியால் தாக்கி பிரியாணி பிடுங்கிக் கொண்டு அவர்கள் வழிநெடுகளும் தாக்குதல் சம்பவத்தை அரங்கேற்றிவிட்டு சென்றார்கள். அதே போல நுங்கம்பாக்கத்தில் ஒரு பெட்ரோல் பங்கிலும் பெட்ரோல் போட்டுவிட்டு 200 ரூபாய் பணம் தராமலும் பின்னர் பணத்தை கொடுத்து விட்டு அங்க வந்து கேட்ட மேனேஜரையும் கத்தியால் வெட்டிவிட்டு சென்ற சம்பவம் என அடுத்தடுத்த சம்பவங்கள் நடைபெற்றது. இது தொடர்பாக கோடம்பாக்கம் போலீசார் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது இருசக்கர வாகனங்கள் வந்த 9 பேர் கொண்ட கும்பல் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதும் அதில் 5க்கும் மேற்பட்ட சிறார்கள் என்பதும் தெரிய வந்தது. குறிப்பாக இந்த சண்டைக்கு முதல் காரணமாக சரியாக முடி வெட்டாத இந்த முடி திருத்தம் செய்யக்கூடிய ஊழியரை அவர்கள் கேட்டபோது அவர் முறையாக பதில் கூறாமல் அவருக்குள் ஏற்பட்ட தகராறு முற்றி கைகலப்பானதும் அதனை தட்டி பெற்ற டீ கடையாளர்கள் தடுக்க சென்ற போதுதான் அந்த கடை அவர்கள் சூறையாடுவதும் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பா முடித்திருத்தம் செய்யும் இம்ரானை அங்கிருந்த 17 வயது சிறுவன் சில தினங்களுக்கு முடிவெட்டு சரியில்லை என கூறி என்ன பாய் முடிவெட்டிருக்க என்ன காயத்ததாகவும், அதற்கு அந்த இம்ரானும் அந்த சிறுவனை முடி நன்றாக உள்ளது என்று கூறி கலாய்த்ததாகவும், இது தொடர்ச்சியாக தான் அந்த பெரிய சண்டையாக மாறி அந்த கடைகள் சூறையாடப்பட்டதாகவும் தெரிய வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மது போதையில் இருந்த கும்பல் கோடம்பாக்கத்தில் இருந்து மெரினா கடற்கரை வரை அவங்க செல்ல திட்டமிட்டு அங்கு செல்லும் வழியெல்லாம் இது போன்ற தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டதும் தெரிய வந்திருக்கிறது. அதே போலதான் கோடம்பாக்கம் பகுதியில் உள்ள பெட்ரோல் பங்கிலும் பெட்ரோல் நிரப்பி விட்டு 200 ரூபாய் பணம் தராமல் அவர்கள் சண்டையிட்டதும் பின்னர் 200 ரூபாய் பணத்தை கொடுத்து தட்டி கேட்ட மேனேஜரையும் கத்தியால் தாக்கி விட்டு சென்றதும் தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பாக தற்போது 9 நபர்களை கைது செய்திருக்கிறார்கள். சூளைமேடு பகுதியை சேர்ந்த மதன்ராஜ், நுங்கம்பாக்கம் பகுதியை சேர்ந்த தரணிதரன், ஆலம்பாக்கம் பகுதியை சேர்ந்த சஞ்சய், கோடம்பாக்கம் பகுதியை சேர்ந்த திருச்செல்வம் உள்ளிட்ட அது மட்டும் இல்லாமல் 17 வயது கொண்ட சிறுவர்கள் என 9 நபர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. மது போதையில இருந்ததாக கூறப்படும் நிலையில கஞ்சா அடித்திருந்தார்களா என்ற கோணத்திலும் விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்திருப்பதாகவும் தெரிய வருகிறது. தற்போது வந்து 9 நபர்கள் 5 இளம் சிறார்கள் சிறுவர் சீர்திருத்த பணியிலும் மீதி 4 நபர்கள் சிறையிலும் அடைக்கப்பட்டதாகவும் காவல்துறை தரப்பால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.